உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இம்மார்டல் ரூலர். இம்மார்டல் ரூலர் பற்றி இதில் வந்து அதிக விஷயங்கள் இருக்காது. இதில் வந்து நம்ம ஜென்ரலாக சில விஷயங்களை வந்து பேச போகிறோம். அந்த காலத்து ஆட்சி முறைகள் எப்படி இருந்துச்சு, இப்போ இருக்கக்கூடிய ஆட்சி முறைகள் எப்படி இருக்குது, இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இம்மார்டல் ரூலர் வந்து வருவார் அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசனத்தில் ப்ரிடிக்ஷன்ஸ்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம அதெல்லாம் பற்றி பேசி வீடியோஸ் போட்டோம். இப்போ 2026 முருகன் ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லி அதையும் சொல்லியிருக்கோம். அதுக்கு இன்னும் டைம் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2026 எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு வருஷம் டைம் இருக்குது. அதுக்குள்ளே இவங்க வந்து மனிதர்கள் தான் அவசரப்பட்டு கூட்டணி வச்சுட்ருக்காங்க. கூட்டணி வச்சு எலெக்ஷனுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. ஆனால் இறைவன் என்ன நினைக்கிறாருன்னு தெரியல இல்லையா? ஸோ இப்போ இவங்க அமைக்கிற கூட்டணி அது வெற்றி கூட்டணியாக கேட்டால் கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதை பற்றி நம்ம கடுமையாக இப்போதைக்கு விமர்சிக்க வேண்டாம். அதுக்கு இன்னும் காலகட்டங்கள் இருக்கனால இதுவே வந்து மாறி வேறு ஒரு தர்மத்தின் ஆட்சி அமையும், முருகனின் ஆட்சி அமையும் அப்படின்னு தான் நான் இன்னும் எதிர்பார்த்துட்ருக்கேன். ஏன்னா நம்ம நினைக்கிறது மாதிரி இப்போ நடக்கக்கூடிய அந்த இந்த ஏடிஎம்கே அந்த கூட்டணி இருக்குது பார்த்தீங்களா, அதை அவங்கள பற்றி நான் அதிகம் பேச வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து சுயநலமாக திடீர்னு ஒரு கூட்டணி அவங்களா ஏற்படுத்திக்கிட்டாங்க. அதுவும் வந்து பிஜேபி மிரட்டி தான் வந்து அந்த கூட்டணியவே உருவாக்கியிருக்காங்க. இதை பற்றி நான் ரொம்ப டீப்பாக போய் அவங்கள விமர்சிக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது அந்த கூட்டணியில் வந்து அமித்ஷா வந்து மிரட்டி இவங்களை ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய அந்த பொதுச்செயலாளரை மிரட்டி கூட்டணி அமைச்சிருக்காங்க போல தெரியுது. அதனால் இதில் வந்து இந்த கூட்டணிலாம் வெற்றி பெறுமான்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இப்படிப்பட்ட கூட்டணிக்கு நான் வாக்களிக்க மாட்டேன் கண்டிப்பாக. இது எப்படி இந்த கூட்டணியை பார்க்குறோம்னா, இது வந்து ஏதோ இவங்களா உட்காந்து பேசி ஒரு முடிவு எடுத்துக்கிட்டாங்க. இதில் இன்னும் யார் போய் இணைய போகிறாங்க எனக்கு தெரியல. ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 வந்து பார்த்திங்கன்னா முருகன் ஆட்சி அமையும், தர்மத்தின் ஆட்சி அமையும், இம்மாற்றுடன் வருவார் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அந்த இம்மாற்றுடன் எந்த வழியில் வரப்போகிறாங்கன்னு தெரில. முருகப்பெருமான் ஆட்சி 2026 அமையும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இறை ஆட்சி அப்படின்னு சொல்லியிருக்கோம். தர்மத்தின் ஆட்சி அப்படின்னு சொல்லியிருக்கோம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ராமேஸ்வரம் போயிட்டு வந்தேன். இன்றைக்கி வந்து நேற்று நைட்டு கிளம்புனேன். அதிகாலையில் வந்து ராமேஸ்வரத்தில் இன்றைக்கி காலையில் நம்ம அதை பற்றி பேசுவோம். ஆன்மீகத்தை பற்றி. அரசியலில் நான் இனிமேல் டீப்பாக எனக்கு இன்னும் தோணும்போது பேசிக்கிறேன். இப்போதைக்கு எனக்கு டீப்பாக அரசியல்வாதிகளை விமர்சிக்கணுன்ற எண்ணங்கள் வந்து இப்போ என் மனசில் வந்து கொஞ்சம் மாறி இருக்குது. ஏன்னா விமர்சித்து நமக்கு ஒன்றும் கடுமையாக நம்ம விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க எல்லாம் தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது நம்ம கடுமையாக விமர்சித்து அவங்க தான் மாற்றிக்க போகிறாங்களா தங்களோட நிலைப்பாட்டை? அப்போ இறைவன் வந்து என்றைக்காவது அவங்களுக்கு ஒரு நாள் பாடம் போட்டும்போது அவங்க மாறிக்கிற போகிறாங்க. அவ்வளோதான். அவங்க செய்யக்கூடிய அந்த தப்பான கணக்குகள், அவங்க செய்யக்கூடிய அந்த அரசியல் சூழ்ச்சி, அவங்க செய்யக்கூடிய அந்த இதுக்கெல்லாம் வந்து ஒரு நாள் அவங்களுக்கு தண்டனை கிடைக்க தான் போகுது. அவ்வளோதான். அதை வந்து நம்ம பெருசாக இது பண்ணிக்க வேண்டாம். சில கட்சிகள் வந்து அப்படி தான் இருப்பாங்க, மாற்ற முடியாது. ஸோ இப்போ நான் இன்றைக்கி ராமேஸ்வரம் போயிருந்தேன். காலையில் வந்து ஒரு 3:30க்கெலாம் போய் இறங்கிட்டேன். போய் இறங்கிட்டு கோபுரத்தில் நின்றுக்கிட்டு கோபுரம் அந்த ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி சிவன் கோயில் இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு நின்று நான் வந்து கோபுரத்துட்டு இருந்து காலையில் ஒரு ஷார்ட் வீடியோ கூட போட்டிருந்தேன். போட்ட பின்னாடி பார்த்தோம்னா ஒரு பெரிய மழை வந்துடுச்சு. அப்புறம் ஒரு சேஃபாக ஒரு இடத்துல போய் இதாகிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 6 மணிக்கெலாம் போய் கடலில் போய் குளிச்சுட்டு திருப்பி அந்த 22 தீர்த்தங்களில் போய் குளிச்சுட்டு நான் தனியாக தான் போயிருந்தேன். 22 தீர்த்தத்தில் போய் குளிச்சுட்டு நல்லா சூரிய பகவான்லாம் நாங்கள் தீர்த்தத்தை குளிச்சுட்டு வெளியில் வரும்போது அந்த கடைசி தீர்த்தத்துக்கு வரும்போது சூரியன்லாம் வந்தது கோயிலுக்குள்ளே. சூரியன்லாம் வணங்கிட்டு அந்தமாரி 6 மணிக்கு கடலில் முங்கும்போதும் சூரியன் வந்தது. ஒரு 15 நிமிஷம். அப்புறம் பார்த்தா மேகம் மறைச்சிக்கிச்சு. அந்த 15 நிமிஷத்தில் நானும் கும்பிட்டுட்டு தீர்த்தத்துலையும் குளிச்சுட்டு சூரியனை வணங்கிட்டு அப்புறம் சிவனை தரிசனம் பண்ணிவிட்டு சிவனை தரிசனம் பண்ணும்போது ஒரு வைப்ரேஷன் வந்துச்சு. நான் கரெக்டாக அந்த இடத்துல கடந்து போகும்போது ஒரு 2 நிமிஷம் நின்னேன். வைப்ரேஷன் வந்துச்சு. நல்லா சாமி கும்பிட்டு வந்தாச்சு. அவ்வளோதான். நான் சிவனை மட்டும் தான் வணங்கினேன். அப்புறம் வெளியே வந்துட்டேன். அவ்வளோதான். அப்புறம் ஊருக்கு வந்து சேர்ந்தாச்சு 4 மணிக்கு. அவ்வளோதான். ஒரு ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ சிவனை வழிபடணும்னு நினச்சேன். போயிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான். ராமேஸ்வரம் போனது இந்த கடலில் நம்ம ஒரு புனித நீராடுறதுக்கு போகிறோம். அப்புறம் அந்த கங்கை தீர்த்தம் அதெல்லாம் இருக்கு இல்லையா, இப்போ அதெல்லாம் வந்து இந்த மாதிரி போகிறது நல்ல விஷயந்தான். சரியை கிரியை யோகம் ஞானம்பாங்க இல்லையா. ஸோ இப்போ அந்த கிரியா சக்தியை நம்ம டெவலப் பண்ணணும்னா நம்ம புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போகும்போது நமக்குள்ள கிரியா சக்தி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேஷன் ஆகும். கிரியா யோக பயிற்சி
கிரியா யோகம் இதெல்லாம் வந்து என்னென்னு தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா நானும் கிரியா யோகத்தை பற்றி இப்போ தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். சில வீடியோஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம், சில புத்தகங்களை பார்த்து கிரியா யோகம்னா என்னென்னு நான் ஒரு நேற்று போன வீடியோவில் கூட ஒரு புக்கு காமிச்சிருக்கேன். அந்த புக்கில் கிரியா யோகத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. கிரியா யோகம்லாம் நம்ம வந்து பண்ணும்போது நம்மளுடைய ஆன்மாவில் இருக்கக்கூடிய தேவையற்ற எண்ணங்கள் அழியும். தேவையற்ற எண்ணங்கள் அழியும் போது நம்ம வந்து கடந்த காலத்தில் நமக்கு ஒரு பெருசாக நம்ம பாதிக்கப்பட்டிருந்தோம் அப்படின்னா அந்த கிரியா யோகம் செய்யும்போது அந்த பாதிப்புலேருந்து நம்ம மீண்டு வர முடியும். அந்த பழைய எண்ணங்கள் அழிஞ்சு நமக்கு அந்த புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போயிட்டு வரும்போது புதிய ஒரு கிரியா சக்தி நமக்கு கிடச்சி அந்த கிரியா யோகம் செய்யும்போது பழைய எண்ணங்கள் அழியும். நமக்கு நல்ல இது கிடைக்கும், நல்ல சக்தி கிடைக்கும், இறைவனோட ஐக்கியமாகலாம். கிரியா யோகம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நானும் இப்போ தான் பார்த்துட்ருக்கேன் கிரியா யோகம். அதுமாதிரி கிரியா சக்தி நமக்கு கிடைக்கணும்னா நிறையா இறைவனோட நம்ம வந்து புண்ணிய ஸ்தலங்களுக்குலாம் போயிட்டு வர்றது. திருவண்ணாமலை போயிட்டு இருந்தோம் இல்லையா, நான் போயிட்டு இருந்தேன் திருவண்ணாமலை, ராமேஸ்வரம் போயிட்டு இருக்கேன். ஸோ இப்போ அந்த கிரியா சக்தி நமக்கு அதிகரிக்கும். கிரியா யோகம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதையும் நம்ம செய்யணும். கிரியா யோகம் செய்யும்போது நம்ம ஆன்மாவில் இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற எண்ணங்கள்லாம் அழிவுன்றாங்க. ஸோ இப்போ நமக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா நான் என்ன சொன்ன வந்து இந்த அரசியல்வாதிகளையே நம்ம விமர்சிக்கிறத நம்ம குறைச்சிட்டோம்னா நம்ம இறைவனோட ரொம்ப நெருக்கமாக ஐக்கியமாகும்போது உங்களுக்கு நீங்கள் இறைவனோட நல்லா தியானத்தில் உட்காந்து ஐக்கியமாகி நல்ல ஒரு உயர்ந்த நிலையை நீங்கள் அடையும் போது, தெய்வீக நிலையை அடையும் போது இந்த முதலமைச்சர் பதவியோ, இந்த எம்எல்ஏ பதவியோ, முதலமைச்சர் பதவியோ, இல்லை ஒரு அமைச்சர் பதவியோ, அதே மாதிரி எம்பியோ, பிரைம் மினிஸ்டர் பதவியோ நமக்கு ஒரு பெரிய பதவியாகவே தெரியாது. பெரிய பதவியாக தெரியாது. அது உலக வாழ்க்கைக்கு தான், உலக மக்கள் கண்ணுக்கு தான் அந்த முதலமைச்சர், பிரதமர், அமைச்சர், எம்எல்ஏ அப்படின்னு பெரிய பதவியாக தெரியுது. இப்போ நீங்கள் ஆன்மீகத்தில் ஒரு உயர்ந்த நிலையை அடையும் போது, தெய்வீக நிலையை அடையும் போது அதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய பதவியாகவே தெரியாது. ஏன்னா நம்ம சிவனுடைய குழந்தைகளாக ஆகி நம்ம நல்ல ஒரு சிவனோட பக்தனா, தீவிர பக்தனா, முருகனுடைய ஒரு தீவிர பக்தனா ஆகி ஒரு தெய்வீக நிலையை நம்ம அடையும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு தெய்வத்தோட நல்ல ஒரு கனெக்டிவிட்டி கிடைக்கும் போது நமக்கு இந்த அரசியல் இருக்கக்கூடிய அந்த பெரிய பதவியிலேயே வந்து நமக்கு பார்க்கும்போது என்னப்பா அது என்ன ஒரு ஒரு பதவி, அவ்வளோதான், அவங்களும் நம்மள மாதிரி தான் அப்படின்னு தான் தோணும். இந்த பதவிக்கெல்லாம் நம்ம ஆசைப்படக்கூடாது. போன வீடியோவில் கூட நான் அர்த்தம் சொல்லியிருந்தேன். இந்த முதலமைச்சர் பதவி, பிரதமர் பதவியெல்லாம் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய பதவி. ஆனால் அதை வச்சுக்கிட்டு அவங்க வந்து என்ன கூட்டணி அமைக்கிறது என்ன, அப்புறம் அரசியல் பேச போனோம்னா அந்த காலத்தில் வந்து மன்னர்கள் வந்து இப்போ ராஜராஜ சோழன் ஆட்சி செஞ்சார்னா அவருக்கு யார் ஆலோசகராக இருந்தாங்கன்னா கரூரா சித்தர். கரூரா சித்தர் வந்து பார்த்திங்கன்னா மிக சக்தி வாய்ந்த ஒரு சித்தர். அவரை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் கூட பார்ப்போம். கரூரா சித்தருடைய ஆலோசனை எப்படி தான் ராஜராஜ சோழன் ஆட்சி செஞ்சார் பார்த்திங்கன்னா, அதனால தான் அவங்களோட ஆட்சி சிறப்பாக இருந்தது. அப்போது ஒவ்வொரு மன்னர்களுமே அந்த காலத்தில் வந்து சித்தர்கள் ஆலோசனைப்படியும் அந்த சிவனடியார்கள்னு சொல்லக்கூடிய அந்த ஆன்மீக குருக்களுடைய ஆலோசனைப்படி தான் ஆட்சி செஞ்சாங்க. இந்த ஆன்மீக குருக்களுடைய ஆலோசனைப்படி ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சி தான் அறம் சார்ந்த அரசியல், நேர்மையான ஆட்சி, அறநெறியிலான ஆட்சி. கோயில்கள் கட்டுவது, இன்னைக்கு நான் போயிட்டு இருந்த ராமநாத சுவாமி கோயில் கட்டினது சேதுபதி மன்னர் அவங்க கட்டின கோயில். பார்த்தீங்கன்னா எல்லா கோயிலையும் பார்த்தீங்கன்னா பாண்டிய மன்னர்கள் கட்டின கோயிலாக இருக்கும், இல்லைன்னா சோழர்கள் கட்டின கோயிலாக இருக்கும். ஸோ அப்போ அவங்க எல்லாம் வந்து அந்த காலத்தில் அறத்தின் ஆட்சியை வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க மக்களுக்கு. அறம் சார்ந்த அரசியல் அப்படி மன்னராட்சின்றது அறநெறி தவறாமல் நேர்மையான ஒரு ஆட்சி முறையாக இருந்தது மன்னராட்சி. ஆனால் இப்போ இருக்கும் ஆட்சிகளை பற்றி நம்ம அதனால நான் இப்போ பேசுகிறதே கொஞ்சம் பாலிடிக்ஸ் அதிகமாக பேசுகிறத குறைச்சிட்டேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்க செய்கிறது அறம் சார்ந்த அரசியலே கிடையாதுங்க. அவங்க வந்து ஒரு ஜனநாயக ஆட்சின்னு சொல்லிட்டு இப்போ கூட யாரோ ஒருத்தர் இப்போ ஜனநாயக அப்படின்னு ஏதோ படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்களாம். யார் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா அவங்க, தாவேகா, ஏதோ ஜனநாயகம் படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். இன்னும் எனக்கு அதிகாரப்பூர்வமாக தெரில. ஸோ இப்போ இந்த ஜனநாயகம் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கா போல, இங்கே ஜனநாயகம் வந்து சரியான முறையில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கான். ஜனநாயக ஆட்சின்னு சொல்லக்கூடிய அந்த தேர்தல் ஆட்சி முறை இங்கே சரியாக இருக்கா சொல்லுங்க பார்ப்போம். ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க, அப்புறம் எப்படி அதை சொல்ல முடியும்? அந்த காலத்தில் அவன் வந்து ஆன்மீக குருக்களுடைய ஆலோசனை எப்படின்னு, சித்தர்கள் ஆலோசனை எப்படி ஆட்சி, இந்த ஆட்சி சூப்பராக இருந்துச்சு. இப்போ இவங்க வந்து செய்யக்கூடிய ஆட்சி வந்து ஓட்டுக்கு வாக்குக்கு பணம் கொடுத்து ஆட்சி அமைப்பது வந்து எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? இவங்க வந்து கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு ஆதரவாக தானே போகிறாங்க. இப்போ காடுகளை கூட அழிச்சாங்க, ஒரு ஐடி கம்பெனி கட்டுறாங்க, பெரிய பெரிய கார் கம்பெனி வருது, விவசாய நிலங்கள்லாம் வந்து ஏர்போர்ட்டுக்காக பரந்தூர் விமான நிலையம் இருக்குது பார்த்தீங்களா சென்னையில், அதுக்கு கூட விவசாய நிலங்களை அழித்து தான் ஏர்போர்ட் கட்டணுமா, வேறு இடம் இல்லையா? இந்த மாதிரி இவங்க பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னா, செயல்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு சரியாக அறம் சார்ந்த அரசியலை, நேர்மையான அரசியலை செய்ய மாட்டேங்கிறாங்க. பணம் கொடுத்து மக்கள்கிட்ட வாக்குகளை பெற்றுக்கொண்டு இவங்க இஷ்டத்துக்கு ஒரு ஆட்சி முறையை தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆட்சி முறை
ஜனநாயக ஆட்சி முறையாக எப்படி இருக்கும். ஸோ இப்போ இதை மாற்றி அமைச்சு அந்த முருகப்பெருமான் ஆட்சியை கொண்டு வரணும்னு சொல்கிறோம் நம்ம 2026. அதை நோக்கி இன்னும் பயணம், இன்னும் நாட்கள் இருக்குது. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் இறைவன் வந்து நினச்சாருன்னா ஒரு நிமிஷத்தில் எல்லாத்தையும் மாற்றிடலாம் இல்லையா? அதுக்கு தான் நான் காத்துட்ருக்கேன். ஸோ இப்போ மக்கள் வந்து ஆன்மீக பாதையில் எல்லாரும் பயணிங்கள் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். சித்தர்கள், ஆன்மீக குருக்கள் என்ன சொல்கிறாங்க, அதன்படி நம்ம வந்து முருகன், சிவன் இந்த மாதிரி கடவுள்களை வழிபடுறது, புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறது, வீட்டிலேயே கூட நம்ம நீங்கள் இறைவனை வணங்கினாலும் தியானத்தில் உட்காந்து வணங்கும்போது உங்களுக்கு நல்ல எண்ணங்கள், அதாவது நம்ம ஆன்மாவில் நல்ல எண்ணங்கள் மட்டும்தான் இங்கே வரணும். கெட்ட எண்ணங்கள் வந்து அதை அழிச்சிடணும். நல்ல எண்ணங்கள், நல்ல சொல், நல்ல செயல், இதை செஞ்சாலே போதும், நம்ம வாழ்க்கை சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். ஆனால் இங்கே வந்து அரசியல் சிஸ்டம், இப்போ இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் வந்து நல்லது மட்டும்தான் செய்கிறாங்களாம். பார்த்தீங்கன்னா அவங்க நல்லது செய்யணும்னு நினச்சிருந்தா தான் டாஸ்மாக் கடையை மூடி இருக்கலாமே, அது திறந்தானே வச்சுருக்கீங்க. கஞ்சா பொருட்கள் டெய்லி விற்பனை ஆகிட்டு தான் இருக்குது. டாஸ்மாகை கவர்மெண்ட்டே திறந்து வச்சு விற்றுக்கிட்டு தானே இருக்குது. ஸோ இதெல்லாம் மாற்றுங்க. அப்போ அதுதான் இறையாட்சி. இதெல்லாம் மாற்றி அமைக்கப்படுறது தான் இறையாட்சி. மாணவர்கள் இன்றைக்கி வந்து இருக்காங்கன்னா இன்றைக்கி மாணவர்களாக இருப்பாங்க, நாளைக்கு அவங்களே கூட ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே போகும்போது அவங்களும் டாஸ்மாக் கடையில் போய் குடிச்சு பழகுவாங்க. அப்போ எப்படி இந்த சமுதாயத்தை திருத்த முடியும்? இந்த சமுதாயத்தை மாற்றணும், இறையாட்சி அமைக்கணும்னா முதல்ல டாஸ்மாக் கடையை அடைக்கணும். கஞ்சா, போதை இந்த மாதிரி பொருட்களுக்கெல்லாம் தடை விதிக்கணும். மக்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு இதாக கொண்டு போகணும் ஆட்சி முறைன்றது. நம்ம ஏற்கனவே பல வீடியோக்களை சொல்லிட்டோம். அந்த மாதிரி ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கணும் மக்களுக்கெல்லாம். விவசாயம் இதெல்லாம் பாதுகாக்கப்படணும். இவங்க ஆட்சி நடத்துறது எப்படின்னா அவங்களுக்கு பதவிகளை கொடுத்துக்கிறது, கார்ப்பரேட்டுக்கு ஆதரவாக செயல்படுறது, இந்த மாதிரி தான் தொடர்ந்து போயிட்டுருக்கு. விலைவாசிகள் வந்து ஏறிக்கிட்டே போகுது. ஆனால் அதுக்கு தகுந்து மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் அவங்க கொடுக்குறாங்களா? அப்படி வேலை வாய்ப்புகளை கொடுக்கும்போது அந்த விலைவாசிக்கு தகுந்த மாதிரி ஊதியங்கள் அங்கே வழங்கப்படுதா? அந்த ஊதியங்களை முதல்ல சரியான தேதிக்கு கொடுக்குறாங்களா? சில கம்பெனிகளில் வந்து டிவிஎஸ் போன்ற பெரிய நிறுவனங்கள்லேயே வேலையை விட்டு திடீர்னு ஒரு எம்ப்ளாயி உடல்நிலை சரியில்லை நின்றுட்டாருன்னா அவருக்கு ஒழுங்காக அந்த செட்டில்மெண்ட் அமௌண்ட்டே கிடைக்க மாட்டேங்குதுன்னு கூட கேள்விப்படுறேன். இதை கூட நான் என் வீடியோவில் பதிவு பண்ணிக்கிறேன். டிவிஎஸ் கம்பெனி சொல்லிட்டு போகிறேன், எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட கம்பெனிகள் வந்து ஒரு எம்ப்ளாயீஸ்க்கு சரியான செட்டில்மெண்ட் கூட கொடுக்குறதில்ல. கவர்மெண்ட்டே சரியாக செட்டில்மெண்ட் கொடுக்க மாட்டேங்குதுன்னு கூட நிறைய பார்க்குறோம். நம்ம டிஎன்எஸ்டிசி, அந்த தமிழ்நாடு போக்குவரத்து துறை, அதில் வேலை பார்க்கக்கூடியவங்களை கூட செட்டில்மெண்ட் சரியாக கவர்மெண்ட்டே கொடுக்க மாட்டேங்குது. அப்படிலாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இங்கே அறம் சார்ந்த அரசியல் எதுவுமே கிடையாது. ப்ரைவேட்டில் என்ன பண்ணாலும் சரி, ஒரு ப்ரைவேட் முதலாளி, கவர்மெண்ட் போய் தலையிடாது. அப்புறம் எதுக்கு தொழிலாளர் நலத்துறை அமைச்சர்னு வச்சுருக்கீங்க? ஸோ அப்போ இதெல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய தான் இறையாட்சின்றது. ஸோ இப்போ அதே மாதிரி நிறையா கல்வின்றது ஒரு பள்ளிக்கூடம் அப்படின்னு இருக்குன்னா அங்கே வந்து அந்த காலத்தில் கோயில்களில் தான் கல்வி பாடசாலையாக இருந்துச்சு. ஸோ இப்போ கோயில்ன்றது ஒரு புனிதமான இடம். அங்கே வந்து எல்லாம் போய் இறை பக்தியோடு இருப்பாங்க. அப்போ இறை பக்தியோட இறைவனை வணக்கம் பண்ணிவிட்டு குரு வணக்கம் செலுத்திட்டு தான் நம்ம பாடப்புத்தகத்தை திறந்து படிக்கும்போது அங்கே அந்த எண்ணங்கள் மட்டும்தான் இருக்கணும். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பள்ளிக்கூடங்களை கட்டி வச்சுக்கிறீங்க, தவறு இல்லை. அப்போ அந்த பள்ளிக்கூடத்தில் கோயில்களை அமைச்சு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு இறை வணக்கம் என்ன, இறைவனை பற்றி ஃபஸ்ட்டு ப்ரேயர் முடிச்சுட்டு அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஒழுக்கம் என்னன்னு மூலம் அவங்களும் சொல்லித்தாங்க. ஸ்ரீமதினு ஒரு பொண்ணு இருந்தாங்க. அவங்களுக்கு 10th படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அவங்க திடீர்னு இறந்துடுறாங்க, தற்கொலைன்னு சொல்கிறீங்க. ஆனால் அந்த பெண்ணுக்கு பாலியல் கொடுமை நடந்திருக்கு. அது பெரிய கள்ளக்குறிச்சியில் சக்தி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் நடந்த அநியாயம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இதே ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி தான் நடந்துச்சு. அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் நீதி கொடுக்க முடியல இந்த ஆட்சி வந்து. ஆனால் இவங்க வந்து இப்போது இவங்கள குறை சொல்லிக்கிறாங்க. யாரை? இவங்களை. ஸோ இப்போ அரசியல்னு பேச போனோம்னா இப்போ பள்ளிக்கூடங்களை பற்றி நான் ஏன் பேசுவேன், ஏன்னா பள்ளிக்கூடங்கள்லேயே வந்துட்டு ஒரு நீதியை கொடுக்கணும். ஆனால் அங்கே வந்து பள்ளிக்கூடங்கள்லேயே வந்து பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. அறம் சார்ந்த அங்கே வந்து பாடங்கள் நடத்துகிறாங்க. அங்கே வந்து பார்த்தோம்னா நிறையா தவறுகள் கூட நடக்குது பள்ளிக்கூடங்களில். அந்த காலத்தில் கோயில்கள் தான் பாடசாலையாக இருந்துச்சு. மீண்டும் அது போன்ற ஒரு நடை வரணும். அப்போ இருக்கிற பள்ளிக்கூடங்களை வந்து நீங்கள் ஒரு டிசிப்ளினாக கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லாம் டிசிப்ளினாக தான் இருக்கும். ஆனால் ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் வந்து டிசிப்ளின் கொஞ்சம் வந்து கண்ட்ரோல் மீறி போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் கண்ட்ரோல் படுத்தி ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்க போகிறது தான் அந்த இறையாட்சி. எல்லாத்தையும் சரி செய்யணும். இறையாட்சியில் வந்து மருத்துவம், கல்வி இதெல்லாம் வந்து அதை வந்து நெறிமுறைப்படுத்த வேண்டும். இலவசமாக கொடுக்கணும்னு சொல்கிறது வந்து சில பேர் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. இலவசமாக கொடுக்கணுன்றதை விட அதை முதல்ல நெறிமுறைப்படுத்த வேண்டும். நெறிமுறைப்படுத்தி அதற்கு சரியான வகையில் ஒரு ஒரு பள்ளிக்கூடத்து ஃபீஸாக இருக்கணும், அது நியாயமான முறையில் இருக்கணும். மருத்துவ கட்டணமாக இருக்கணும், அது நியாயமான முறையில் இருக்கணும். மருத்துவன்றது உண்மையிலே பேஷண்ட்டுக்கு நோய் இருந்து அதுக்கு சிகிச்சை கொடுத்து அதுக்கு சரியான ஒரு மருத்துவ கட்டணத்தை வாங்கக்கூடிய முறையெல்லாம் கொண்டு வரணும். அதுதான் இறையாட்சி. அப்படி கொண்டு வரணும். அப்படி ஒரு ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லி
வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோ சந்திப்போம் மக்களே. நன்றி, வணக்கம். அதனால் அப்படிப்பட்ட ஒரு இறையாட்சி அமையும், கண்டிப்பாக அமையும். அது வந்து சித்தர்கள், முருகன், சிவன் இவங்கெல்லாம் வழியை காட்டுவாங்க. அதை நோக்கி தான் நாங்கள் பயணிச்சுட்ருக்கோம். ஏன்னா அரசியல்வாதிகள் எடுக்கக்கூடிய அந்த முன்னெடுப்பு இதெல்லாம் பார்த்து ஒன்றும் இது பண்ணிக்க தேவையில்லை. இது வந்து இன்னும் எலெக்ஷன்ஸ்க்கு எவ்வளோ டைம் இருக்குது, எப்போ வேணால் என்ன வேணால் நடக்கலாம். கண்டிப்பான முறையில் ஒரு நல்ல தலைவர் வருவார், அவர் தான் தமிழ்நாட்டை ஆள போகிறாரு. இவங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் வந்துட்டு இந்த ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி வந்து இது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதெல்லாம் இது இப்போதைக்கு இவங்களாம் ஏற்படுத்திக்கிட்டது தான். இதுக்கு இடையில நிறையா மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்குது. அந்த காலத்து அரசியல் எப்படி இருந்துச்சுன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி ஒரு அறத்தின் ஆட்சி, அறம் சார்ந்த ஆட்சி தான் மன்னர்கள் ஆட்சியில் இருந்துச்சு. ஏன் அந்த மன்னர்கள் ஆட்சியை திருப்பி கொண்டு வரணும்னு சொல்லும்போது ஏன் அவங்க பயப்படுறாங்க? அரசியலமைப்பு சிஸ்டம் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு தாவக கூட சொல்கிறாங்க. ஏன் அரசியலமைப்பு சிஸ்டத்தில் தான் இவங்க எல்லாரும் ஒழிஞ்சிக்கிற முடியும், தவறுகளை செய்துவிட்டு, ஊழல்கள் செய்துவிட்டு ஒழிஞ்சிக்கிற முடியும். இவங்களுடைய அந்த கார்ப்பரேட் சிஸ்டத்தை பாதுகாக்க முடியும். கார்ப்பரேட் முதலாளிகளை வாழ வைக்கிற ஆட்சி தான் அரசியலமைப்பு சட்டத்தின்படி இருக்கக்கூடிய அந்த ஜனநாயக ஆட்சி. கார்ப்பரேட் முதலாளிகளை வாழ வைக்க போகிறீங்களா, ஏழை மக்களை வந்து நீங்கள் வாழ வைக்க போகிறீங்களா? ஏழை மக்களுக்கும் நடுத்தர மக்களுக்கும் உலகத்தில் கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் ஒரு நல்ல இது அமையணும். நல்ல ஒரு உலகத்தில் கூடிய அனைத்து மனிதர்களும் ஜாதி மதம் மொழி கடந்து ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கணும்னா அது மன்னராட்சியால் மட்டும்தான் கொடுக்க முடியும்னு நான் சொல்லிக்கிறேன். திருப்பி இறையாட்சியால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அந்த மன்னராட்சி இறையாட்சி நான் ஒரு ஒரு ஒரே மாதிரி தான் பார்க்குறேன். அப்போ இறையாட்சியை கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன். நீங்கள் ஜனநாயக கட்டமைப்பில் இருந்துக்கிட்டு அந்த அரசியலமைப்பு சிஸ்டத்தையும் அந்த பிரிட்டிஷ்காரங்க கொண்டு வந்து அந்த அரசியலமைப்பு சிஸ்டத்தை கொண்டு போகும்போது அதுக்குள்ளே கார்ப்பரேட் முதலாளிகள் இருப்பாங்க. அது அவங்களுக்கு தான் அது நல்ல ஆட்சியாக இருக்கும். கார்ப்பரேட் முதலாளிகள் வந்து இளம்நாட்டிகளுக்கு கைக்கூலிகளாக இருப்பாங்க. அப்போ அந்த கார்ப்பரேட் முதலாளிகள்கிட்ட பணம் வாங்கிட்டு தான் இவங்க ஆட்சி நடத்துவாங்க. ஸோப்பா கார்ப்பரேட்காரனும் இளம்நாட்டி என்ன சொல்கிறானோ அதன்படி தான் இங்கே இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர்னு சீஃப் மினிஸ்டர்னு எல்லாருமே கேட்டுக்கிட்டு அவங்க சொல்படி தான் ஆட்சி நடத்துவாங்க. அப்படிப்பட்ட ஆட்சி முறை தான் தாவேகா மாதிரி கட்சிகளும் அதை தான் காப்பி அடித்து கொண்டு வர போகிறாங்க. அப்படிப்பட்ட ஆட்சி முறையில் என்றைக்குமே மக்களுக்கு நல்லது நடக்காதுன்னு சொல்லி நாங்கள் வந்து இறையாட்சி தான் அமையணும், இறையாட்சி அமைந்தால்தான் மக்களுக்கு ஒரு விடிவுகாலம், மக்களுக்கு ஒரு நல்லாட்சி அமையும் சொல்லி வீடியோ முடிச்சுட்டேன். அடுத்த வீடியோ சந்திக்கும் மக்களை, அந்த இறையாட்சி அமையணும்னு சொல்லி மக்கள் அனைவருமே நீங்கள் இந்த வீடியோஸ் பார்க்குறது கொஞ்சம் பேர் தான், 500 பேராக இருந்தாலும் நீங்கள் இந்த விஷயங்களை வெளியில் சொல்லுங்கள். ஜனநாயக முறைப்படி நம்ம இந்த தேர்தலை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறதுல வந்து நம்ம மீண்டும் மீண்டும் ஏமாற்றப்பட்டு கொண்டு தான் இருக்கிறீங்க. நீங்கள் வந்து இங்கே வந்து நமக்கு சரியான முறையில் ஒரு நம்மளுடைய பாரம்பரியம் பூரா அழிஞ்சு போச்சு. ஒரு காலத்தில் இருந்த பாரம்பரியம், தமிழர்களுடைய பாரம்பரியம்லாம் அழிஞ்சு போச்சு. சிலம்பம் இந்த மாதிரி கலைகள் இருக்குது, தற்காப்பு கலைகள், வறும கலைன்னு இருக்குது, அதெல்லாம் அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. உணவு பழக்க வழக்கங்கள், நம்மளோட உணவு பழக்கங்கள்லாம் அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. மேற்கத்திய கலாச்சாரத்தின் உணவு பழக்கங்கள் வந்துக்கிட்டு இருக்குது. அதனால தான் நோய்கள் அதிகரிக்குது. இதெல்லாம் மாற்றி அமைக்கணும்னா ஒரு நல்ல ஆட்சியாளர், நல்ல ஒரு ஆட்சியாளர் தேவை. சட்டம் ஒழுங்கு சரியில்லை இவங்களுடைய அந்த ஆட்சியில் தான். ஆனால் அந்த காலத்துலலாம் எப்படி இருந்துச்சு, மன்னர்கள் ஆட்சி காலத்தில் சட்டம் ஒழுங்கு கூட நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி ரோட்டில் போயிட்டு வீடு வந்து சேர்றதே பெரிய விஷயமா இருக்குது. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்குது. திருட்டுகள் நடக்குது, வழிப்பறி, கொலைகள் நடக்குது, அரசியல் கொலைகள். இந்த கட்சிகள் நிறையா இப்படி இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, இவங்க ஆட்சி அமைக்கணும் அப்படின்றதுனால இன்னொரு கட்சி தலைவரை போய் கொண்டுறானுங்க. இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இவங்களுடைய அரசியல் சூழ்ச்சியில் சிக்கி தான் சில நேரங்களில் சில படுகொலைகளும் நடந்துக்கிட்டு இருக்குது. அது பள்ளிக்கூடமாக இருக்கட்டும், ஸ்ரீமதி மரணம் கூட அரசியல்வாதிகளோட சதினால தான், இளநாட்டிகளின் சதிகளாலோ இல்லை அரசியல்வாதிகளின் சதிகளாலோ எதுக்கு அந்த மாணவி கொல்லப்பட்டாங்கன்னு கடைசி வரைக்கும் அவங்க சொல்லவே இல்லையே. எதற்கு கொல்லப்பட்டார்கள்னு கூட சொல்ல மாட்டேன்றாங்க அந்த ஸ்கூல் நிர்வாகம். அப்போ அந்த ஸ்கூல் நிர்வாகத்துக்கும் அந்த சாதாரண மாணவிக்கு என்ன மோட்டிவேஷன் இருக்கக்கூடும். அப்போ இதில் ஏதோ ஒரு சட்டம் ஒழுங்கை இது பண்ணணும் அப்படின்றதுனால தான் இந்த மாதிரி செயல்கள்லாம் நடக்குது. இது எல்லாமே அரசியல் ட்ராமா. இவங்க பூரா பண்ணிக்கிறது பூரா இந்த ஜனநாயக முறைப்படி நீங்கள் வாக்களித்து கொண்டே இருந்தீர்கள் என்றால், நல்ல ஒரு தலைவருக்கு வாக்களிச்சிங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் மீண்டும் மீண்டும் இதே அந்த கட்டமைப்புக்கே நீங்கள் ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு நல்லாட்சி வரவே போகிறதில்ல. இறையாட்சி அமையணும், சிவனாட்சி அமையணும் இந்த உலகத்தில். இந்த உலகத்தில் எப்போ சிவனாட்சி இறையாட்சி அமைதோ அப்போ தான் உலக மக்கள் அனைவருக்கும் அது தர்மத்தின் ஆட்சியாகவும் அறம் சார்ந்த ஆட்சியாகவும் இருக்கும். அந்த அறத்தின் ஆட்சி எப்போ அமையும், இறையாட்சி எப்போ அமையும், அதை நோக்கி தான் நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். அந்த இறையாட்சி அமையும் அப்படின்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்தபடியாக சேர்க்கும் மக்களே, நன்றி, வணக்கம். ஏன்னா இதுதான் வந்து நான் சொன்ன இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதுதான் சரியாக இருக்கும். இது ஒன்று தான் சரியாக இருக்கும். இந்த இறையாட்சி ஒன்று தான்.
ஜனநாயக முறைப்படி நீங்கள் என்ன தான் ஒரு ஆட்சி முறையை கொண்டு வந்தாலும் அதுக்கு பின்னாடி நிறைய குறைகள் இருக்க தான் செய்யுது. இறையாட்சியை ஏற்படுத்த முடியும். இறை சிந்தனையாளர்கள் எல்லாரும் ஒன்றா இணையும் போது இறையாட்சியை கண்டிப்பாக அமைக்க முடியும். இன்னும் மன்னர்களுடைய வாரிசுகள் இருக்க தான் செய்கிறாங்க. அவங்களெல்லாம் ஒருங்கிணைச்சோ, சிவனடியார்கள் இருக்காங்க, அவங்களெல்லாம் ஒருங்கிணைக்கணும். ஒவ்வொரு இதுலேயும் இருந்து தேவையான ஆன்மீக குருக்களை கூட ஒருங்கிணைச்சு ஒரு நல்லாட்சி கொடுக்க முடியும். அப்போ அது ஆன்மீக ஆட்சியாக நீங்கள் எடுத்துக்கணும் ஒழிஞ்சு மதவாத ஆட்சியாக எடுத்துக்கூடாது. நல்ல மனுஷனை, ஏன்னா மதம்னு நம்ம கொண்டு வர வேணாம், நல்ல மனிதர்கள் எல்லாம் ஒன்றா இணைஞ்சு ஒரு நல்லாட்சி கொடுக்கும்போது அதுதான் இறையாட்சி. அதில் மதத்துக்கு வேலை இருக்கக்கூடாது. இந்த மதம்னு அதில் பேசக்கூடாது, இந்த ஜாதின்னு பேசக்கூடாது, இந்த மொழி அப்படின்னு பேசக்கூடாது. ஒரு நேர்மையான ஆட்சியை கொண்டு வரணும். அப்படிப்பட்ட ஆட்சி அமையணும். முதல்ல தமிழ் மண்ணில் துவங்கணும், அப்புறம் இந்தியாவுக்கு அவங்க பிரதமராக வரணும், அப்புறம் அந்த உலகம் முழுக்க கொண்டு செல்லணும். ஏன்னா இளம் நாட்டிகளை எதிர்த்து செய்யக்கூடிய அரசியல் அதாக தான் இருக்கும். அதை கொண்டு வரணும். அதை தொழில் செஞ்ச மக்களே, நாங்கள் நினைக்கிறது நடக்கணும். ஓம் நம சிவாய.